வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பாக பதில் தர அணைகள் பாதுகாப்பு ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பிப்பு. அணை கட்டமைப்பு ரீதியாக ஆய்வு எப்போது கடைசியாக மேற்கொள்ளப்பட்டது என்றும் பாதுகாப்பு ஆணையத்திற்கு கேள்வி. ஜாஃபர் சேட் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் முரண்பட்ட உத்தரவுகள் பிறப்பித்த விவகாரம். 2 பேர் கொண்ட உச்சநீதிமன்றம் அதிருப்தி. அடுக்கடுக்கான கேள்வி. யார் அந்த சார் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் சிறப்பு விசாரணை குழுவிடம் கொடுங்கள். மலிவான அரசியல் செய்ய வேண்டாம் என எதிர்க்கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறான்? அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயல மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். பெண்களுக்கு எதிரான ஆட்சியை நடத்தியது அதிமுக. 100 சார் கேள்விகளை அதிமுகவை நோக்கி கேட்க முடியும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கெல்லாம் இப்ப பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் முழுதும் அதிமுக காரர்களால் நடத்தப்பட்டது. அதிமுகவின் பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சிதான் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக நடக்கிறாங்கன்னு இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே ஆடிச்சு. இதனாலதான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பேரவையில் முதல்வர் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர் திமுக காரர் அல்ல, ஆதரவாளர் என்றும் விளக்கம். உச்சநீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு இப்ப இந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த 103வது வட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரையும் பெண் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் நேற்று கைது செய்து அவங்க நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. சுதாகர் அதிமுக வட்டச் செயலாளர் பொறுப்பில் இருக்காரு. அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்க மறுக்கல. ஞானசேகரன் மீது திமுக ஆட்சியில் எந்த வழக்குகளும் இல்லை. 2012 முதல் 18 வரை அதிமுக ஆட்சியில்தான் ஞானசேகரன் மீது வழக்குகள் பதியப்பட்டதாக பேரவையில் அமைச்சர் ரகுபதி விளக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி யாராக இருந்தாலும் நடவடிக்கை, உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. இந்த புலன் விசாரணையில வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா, அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. எந்த பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் எடுப்போம். பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவத்தை மேற்கோள் காட்டி அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமையை நியாயப்படுத்துவதா? உண்மைக்கு புறம்பான தகவல்களை முதலமைச்சர் பேசுவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு.
டிடி தமிழ் மூலம் சட்டப்பேரவை நிகழ்வை படம் பிடித்து வெட்டி ஒட்டி ஏதேனும் செய்யலாம் என ஆளுநர் நினைத்தார். கண்டுபிடித்து பேரவையை மீட்டது முதலமைச்சர் என சபாநாயகர் அப்பாவு பேச்சு. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் டிடியை அவர்களோடு அந்த பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து ஏதாவது இங்கு தொலைக்காட்சியிலே படம் பிடித்து அதை வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து வந்ததை இந்த அரசு கண்டுபிடித்து அவரால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியில் இருந்து இந்த அரசை இந்த பேரவையை மீட்டது மாண்புமிகு முதலமைச்சருடைய நிர்வாகம்தான். நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட பதிவுகளை போட்டு தமிழக மக்களையும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் இது அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாக செய்வது வன்மையாக இந்த பேரவை கண்டிக்கிறது. ஆளுநர் வரும்போது பதாகைகளை ஏந்திய விவகாரத்தில் அதிமுகவினர் மீதான நடவடிக்கை என்பது திரும்ப பெறப்பட்டது. ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற தவறுகள் நிச்சயமாக நடக்காது என்ற உறுதியை அவர்கள் வழங்குவார்கள் என்று சொன்னால் இத்தோடு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டது. கனிமவள விதிகள் சட்டத்திருத்த மசோதாவை அதிமுக ஆதரித்து பேசவில்லை என்கிறீர்களா? வீடியோ ஆதாரத்தை தரட்டுமா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. மாநிலங்களவையிலே உங்கள் உறுப்பினர் என்ன பேசினார் அதுதான் கேள்வி. அதை சொல்லுகிறார். அது இல்லை என்று சொல்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? அப்படி பேசவில்லைன்னு சொன்னால் அது வளர்த்து விட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரத்தோடு நான் சபாநாயகரை கொடுக்கிறேன். நீங்க இல்லை என்று சொன்னால் அதை சொல்லுங்கள். அதற்கு பெரும் முடிவு எடுக்கலாம். மாநிலங்கள் உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பிதுரை அவர்கள் அந்த அவையில பேசி ஆதரித்து பேசியிருக்கிறார். இது உண்மை. இல்லை என்று மறுக்கிறீர்களா? 3 மாதங்களுக்குள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலானோரை சேர்க்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. சென்னையில் சிறுமி வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுக நிர்வாகி சுதாகர் கட்சியிலிருந்து நீக்கம். கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதால் நடவடிக்கை என விளக்கம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என சென்னையில் நடைபெறும் பாஜக மையக்குழுவில் தீர்மானம். அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் பாஜக மையக்குழுவில் வலியுறுத்தல். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ரேஷன் கடை ஊழியர்களுக்கான பொங்கல் தொகை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விதமாக இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த ஊக்கத்தொகை குறித்த விவரங்கள் என்ன? காயத்ரி, கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தும் போது விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு ஊக்கத்தொகையாக 50 காசுகள் வழங்குவது என அரசு வெளியிட்டிருக்கிறது. பொங்கல் 2025 ஆண்டை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் சிறப்பு பணிக்கு ஊக்கத்தொகையாக ஒரு குடும்ப அட்டைக்கு 0.50 காசுகள் வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில ஒரு நியாய விலைக்கடையில சுமார் 1500 முதல் 2000 வரை குடும்ப அட்டைகள் இருக்கும். அந்த அடிப்படையில 750 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை இந்த பொங்கல் பரிசை பொங்கலை முன்னிட்டு அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான அறிவுறுத்தல்களை கூட்டுறவுத்துறை வழங்கியிருக்கிறது. அதுக்கான கூட்டுறவுத்துறை அதுக்கான உத்தரவை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில அது ஒரு சிறப்பு பணியாக கருதி அதற்கான பணிகளில் ஈடுபடக்கூடிய நியாய விலைக்கடை பணியாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு இந்த சிறப்பு ஊக்கத்தொகையை வழங்க இருக்கிறது. அதற்கான உத்தரவை கூட்டுறவுத்துறை அறிவித்திருக்கிறது. காயத்ரி, பொதுத்துறை ஊழியர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் ஊக்கத்தொகை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.